இந்த பதிவில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக சட்டமன்றத்தில் ஒழிப்பு மசோதாக்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பள்ளி பாடப்புத்தகம் தெளிவாக சொல்லுது. ஆனால் அந்த ஒழிப்பு மசோதா கொண்டு வரதுக்காக அவங்க பட்ட அரும்பாடுகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, மணிமேகலை சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை 1927 தொடங்குறாங்க. அப்போ இந்த மணிமேகலை சங்கத்தின் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற போராட்டங்கள் நடத்துறாங்க. தேவதாசி முறைகளை ஒழிக்கிறதுக்காக விழிப்புணர்வுகளை கொடுக்குறாங்க நம்ம முத்துலட்சுமி ரெட்டி. அதுக்கு அடுத்தபடியாக தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினர் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஒழிப்பு மசோதாவை கொண்டு வராங்க. அந்த ஒழிப்பு மசோதாவை கொண்டு வரும்போது எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவதாசி முறை ஒழிக்க கூடாது, இந்திய பாரம்பரிய கலாச்சாரம் சீரழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல இந்த அம்மாவால் எதுவுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலை போகுதுங்க. அந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு ஆழமான ஒரு நட்பு யார் கூட கிடைக்குது அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் கூட நட்பு கிடைக்குதுங்க. அதனாலதான் நம்ம பள்ளி பாடப்புத்தகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவதாசி ஒழிப்பு மசோதாவை ஒழிப்பதற்கு ஆணி வேறாக இருந்த பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அவங்களுடைய நட்பு இவங்களுக்கு கிடைக்குது. அப்ப நட்பு கிடைச்ச உடனே மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் சொல்றாங்க, அதாவது நாளைக்கு சட்டமன்றத்துக்கு நீங்க போகும்போது நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அதே போல மறுநாள் சட்டமன்றம் கூடுது, தேவதாசி ஒழிப்பு மசோதாவை டேபிள் மேல வைக்கிறாங்க. அப்ப அதே எதிர்த்தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்ப முத்துலட்சுமி சொல்றாங்க, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் போல் முத்துலட்சுமி கூறியது அப்படின்னு சொல்லி நம்ம புத்தகம் சொல்லுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு எங்கள் வீட்டு பிள்ளைகள் தாசிகளாக இருக்கின்றனர், நாளை உங்கள் வீட்டு பிள்ளைகள் தாசிகளாக இருப்பார்கள் சொல்றாங்க. ஒரு மனதா எல்லாரும் வாயடிச்சு போய் கையெழுத்து போடுறாங்க. தீர்மானம் நிறைவேறுது. அப்ப 1930 தேவதாசி ஒழிப்பு மசோதா தீர்மானம் நிறைவேறுது. மினிமம் மீண்டும் யாராவது இந்த பிரச்சனையை தூண்டுனா மினிமம் 5 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்ற தீர்மானத்தோட இந்த ஒழிப்பு மசோதா நிறைவேறுது. நன்றி.